அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பிறர் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள், பாகம் 3. வீட்டில் பதில் வரவில்லையானால் திருக்குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் திரும்பிச் சென்று விட வேண்டும். ஆனால் அதற்கு மாற்றமாக வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை வீட்டின் கதவின் சாவியின் ஓட்டை வழியாக பார்க்கும் மோசமான நிலையையும் பார்க்கின்றோம். வீட்டில் எட்டி பார்ப்பது கூடாது. சிலர் யாரும் கதவை திறக்காத பட்சத்தில் கதவின் சாவியின் ஓட்டைக்குள் கண்ணை நுழைத்துவிட்டு ஆராய்வதை பார்க்கின்றோம். அபுல் காசிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உன் அனுமதியின்றி ஒரு மனிதர் உன்னை எட்டி பார்த்தபோது அவர் மீது நீ சிறு கல்லை சுண்டி எறிய அவரது கண்ணை பறித்துவிட்டால் உன் மீது எந்த குற்றமும் இல்லை. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி 6902. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறைகளில் ஒன்றின் வழியாக எட்டி பார்த்தார். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீளமான அம்பின் கூர்முனையுடன் அல்லது கூர்முனைகளுடன் அவருக்கு தெரியாமல் அவரை நோக்கி சென்று அவருடைய கண்ணில் குத்த போனதை இப்போதும் நான் பார்த்தது போன்று உள்ளது. நூல் புகாரி 6242. வீட்டில் நுழைவதற்கு அனுமதி கேட்க வேண்டும் என்பது வீட்டில் உள்ளவர்களின் அந்தரங்கங்களை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். சால் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு மனிதர் ஒரு துவாரத்தின் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டினுள் எட்டி பார்த்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈர்வழி சீர்ப்பை தமது தலையை கோதிக் கொண்டிருந்தார்கள். அவர் எட்டி பார்த்ததை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் இந்த ஈர்வழியை கொண்டே உன் கண்ணை குத்தியிருப்பேன். வீட்டிற்குள் நுழைய அனுமதி கேட்க வேண்டும் என்று சட்டமாக்கப்பட்டதே பார்வைகள் வரம்பு மீறி வீட்டில் இருப்பவர்கள் மீது விழக்கூடும் என்ற காரணத்தினால் தான் என்று சொன்னார்கள். அறிவிப்பவர் புகாரி 5924. எனவே பிறரின் குறைகளையும் அந்தரங்க விஷயங்களையும் ஆய்வு செய்யும் காரியங்களை அனைத்திலிருந்தும் நாம் பாதுகாத்துக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.